அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 கொஸ்டினை ஜஸ்ட் சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நம்ம என்ன கொஸ்டின்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தபோது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே 9th நியூ புக் வச்சுருப்போம். 9th நியூ புக் மோஸ்ட்டாக 2021 பப்ளிஷ் ஆன புக் வச்சுருப்பாங்க. இல்லாட்டி அதுக்கு அடுத்து இப்போ புதுசாக வர ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே 2022 23 இந்த இயரில் பப்ளிஷ் ஆன புக்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் நானுமே 2021 அந்த டைமில் பப்ளிஷ் ஆன புக்ஸ் தான் வச்சு படிச்சுட்டு இருந்தேன். நம்ம படித்த புக்கில் 9 இயல் இருக்கும். 9th பொறுத்தவரை 9 இயல் இருக்கும். ஆனால் டிஎன்பிசியில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அது எந்த கொஷின் அப்படின்னா இந்த கொஷின் தான். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குற போது தான் தோணுச்சு. பார்க்குற தான் தெரிஞ்சு என்ன அப்படின்னா, 2018 ஒரு புக் பப்ளிஷ் ஆகியிருந்திருக்கு. 9th நியூ புக்கே தான் 2018 ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகுது. அதில் நமக்கு 10 இயல் இருக்குது. இப்போ புதுசாக வர்ற புக்கில் ஒரு இயலை குறைச்சி 9 இயலாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு இயலை குறைச்சாங்க பார்த்தீங்களா, அந்த இயலில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் புக்கே வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், நம்ம 9th பழைய புக் இதில் 8வது இயலில் ஒரு உரைநடை இருக்குது. என்ன அப்படின்னா, பழந்தமிழர் சமூக வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரைநடை இருக்குது. இதில் அந்த கொஷின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், அதாவது பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் அப்படின்றத இங்கே மென்ஷன் ஆகியிருந்திருக்கு. ஸோ இதுதான் அங்கே நமக்கு குரூப் 4 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, டிஎன்பிசியில் பழைய புக்ஸ் தான் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை நம்மளோட அதாவது ஒரு ஆஸ்பிரன்ஸை அவங்க எப்படிலாம் மார்க் குறைக்கணும், ஆஸ்பிரன்ஸ் கிட்டே இந்த புக்கு இருக்காது, நிறைய பேர்கிட்ட இந்த புக்கு இருக்காது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டே இந்த கொஷினை எடுக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் இங்கே வருது. அதே மாதிரி சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 2 கொஷின் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்குற போது இன்னொன்று என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருமே 11th தமிழ் புக் வச்சுருப்போம். 11th தமிழ் புக்கில் எல்லாருமே நியூ புக் தான் வச்சுருப்போம். ஆனால் அதுலேயுமே பல எடிஷன் ஒன்று இருக்குது. அதில் ஒரு இயல் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதில் அதாவது இயல் 9 அப்படின்றதுல சித்தர் உலகம் அப்படின்ற ஒரு உரைநடையில் ஒரு கொஷின் கேட்டிருந்துருக்காங்க. எங்கே அப்படின்னா குரூப் 2 கேட்டிருக்காங்க. என்ன கொஷின் அப்படின்னா, அது இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இந்த பாடல் வரிகளை பாடினது யார் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற போது தான் எனக்கு இன்னும் டவுட்ஸ் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இல்லாத புக்ஸ்லேருந்து கொஷின் கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கொஷின் கேட்குறாங்களா, இல்லை இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஆனால் ஃபஸ்ட் இந்த முன்னாடி பார்த்த கொஷின் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இது கூட ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷினாக கூட இருக்கலாம். ஆனால் கன்ஃபார்ம் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் கிடையாது. ஸோ ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் இப்போ புதுசாக படிக்கிறவங்க புது 9th புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 9th புக்கையும் அதே மாதிரி இந்த 11th புக்கில் இந்த இயலையும் நோட் பண்ணிக்கோங்க. 9th புக்கை பொறுத்தவரை நம்ம இதில் நமக்கு எந்த இயல் அப்படின்னா 8வது இயல் வரும். ஸோ 8வது இயல் இதோட லிங்க் நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். இதோட பிடிஎஃப் லிங்க் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி இந்த இயலை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 11th புக்லேயுமே நமக்கு 9வது இயல் வரும். ஸோ இதையுமே நான் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.